பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிராங்கை பண்ணி பிக் பாஸ் வந்து வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்காளி பங்காளி சண்டையா மக்களே, இது இத்தனை நாள் நமக்கு தெரியாத போச்சு இல்லை. முத்துக்குமரனும் மற்றும் பார்த்தீங்கன்னா அருணும் வந்து அங்காளி பங்காளியா, இதுவே கேட்டு நமக்கு ஷாக் ஆகுதுல்ல. அப்படி தான் வீட்டோட ரியாக்ஷனும் இருந்துச்சு. அதை ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். அடுத்ததா ரெண்டு முரண்பாடு. அது முத்துக்குமரனுக்கு இல்லை முரண்பாடு, மஞ்சரிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்து முத்துக்குமாரை கோத்து விட்டு போயிட்டார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பல பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் போட்டு போத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிராங்க் பண்ணிட்டார் பிக் பாஸ். அருணுக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு, எமர்ஜென்சி காரணமாக சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் காரணமாக உங்கள் ஃபேமிலி வீட்டுக்கு வரப்போகிறது இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டார், அருணுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார். அப்பயே வந்து அருண் ஒரு மாதிரி ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, வீடியோ காலில் வந்து நீங்கள் அவங்க கிட்ட பேசலான்றதையும் சொல்லிட்டார். உடனே விஷால் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் இல்லை, ஃப்யூச்சரில் வர ரிலேஷன்ஷிப் உள்ள அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஆர்லி குயின்லாம் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சௌந்தர்யாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாரும் ஆறுதல் சொல்லி அருணுக்கு காம் டவுன் பண்ணுற டைமில் கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் கூப்பிட்டு இருங்க, நாங்கள் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அருணோட எமோஷன்ஸை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. எமோஷன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுற டைமில் இன்னொரு பக்கம் ஸ்டோர் ரூம் வழியாக அவங்க ஃபேமிலி அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அருண் உட்காந்து டிவியில் பேச போகிறோன்னு ஆவலாக அவருடைய எமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டார், பட்டுன்னு டிவியை கட் பண்ணிட்டார் அருண். சாரி, பிக் பாஸ் கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார், டெக்னிக்கல் கிட்ஸு சரியாக கனெக்ட் ஆகலை, நீங்கள் வெளியே போங்கன்னும் போது அருண் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா அது வீட்டுக்கும் வரல, போய் பேசலான்னு பார்த்தா அதுவும் கட் ஆகுது, என்ன தான் பண்ணுறதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்த டைமில் எல்லாரும் லிவிங் ஏரியாவில் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன்னும் போது லிவிங் ஏரியாவில் போய் உட்காராரு. எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க டைமில் அவங்க அப்பாவும் அம்மாவையும் அன்ஷிதா காட்டுறாங்க. அருண் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். அதுலேயும் குறிப்பாக போன உடனே காலில் விழுந்துட்டாருங்க. அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு தான் எழுந்துக்கிறார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி அசட் ராணி, நீ தாண்டா என்னோட அசட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க அப்பா பாராட்டின விதம் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட கேமையும் நான் ரசிக்கிறேன், எல்லாரோட கேமை ரசித்து நான் பார்க்குறேன், எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகுது இந்த ஷோ, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் 8 சீசனே ஒரு பார்த்துருக்காரு, பிக் பாஸோட மிகப்பெரிய ஃபேனுன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ ஆனால் என்ன 1.5 மணி நேரம் எபிசோடு மட்டும் தான் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அது லைவ் பார்க்கலன்றது கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும் போல். ஓகே, இதெல்லாம் பேசிட்டு அழகாக அவரை வந்து அந்த பெட்ரூம் இருக்குல்ல, பெட்ரூமில் போயிட்டு அந்த அருண் கேப்டனாக வாங்கினார்ல, அந்த கிரீடத்தை வச்சு அம்மா தலையிலையும் அப்பா தலையிலையும் வச்சு அழகை பார்த்து போஸ்ட் கொடுத்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவரும் ரசித்தாங்க, நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி அருண், இந்த வீக்லேயே மற்றவங்க பண்ண கேப்டன்சியை விட நீ பண்ண கேப்டன்சி தான் வேறு மாதிரி இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, ஃபைனஸ்ட் கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் பாரு, மஞ்சுரி மேடம் எக்ஸலண்ட்டாக இருக்காங்க, அதுக்கப்புறம் சௌந்தர்யா க்யூட்டு, ஜெஃப்ரி ஸ்மார்ட்டு, ஜாக்லின் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஜாக்லின் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டி புகழ்ந்துட்டு வெளியே போயிட்டு தனியாக பல விஷயங்களை பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அருண் நீ நல்ல பிளேயரா, கேம் சூப்பராக விளையாடுற, அதில் குறிப்பாக நீ வைஸ் பிரின்சிபலாக ஒரு சம்பவம் பண்ண பாரு, பிளாஸ்டாக இருந்துச்சு, கேப்டன்சியும் வைஸ் பிரின்சிபலாக நீ பின்னி பெடல் எடுத்துட்ட, அதில் ஒரு நிதானம் பார்த்தேன், அழகாக கையாளுதல் பார்த்தேன். என்னது நிதானம் அழகாக கையாளுதல், அப்படி தானே? நம்பிட்டேன் சார், நான் நம்பிட்டேன். எனக்கு புரியல, நிதானம் அருண் கிட்ட நிதானமாக நம்ம பேசிடலாம். அழகாக கையாளுவார், சூப்பராக கையாளுவார், எப்படி ஆளுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் ஒரு நல்ல மொமெண்ட்டு, அதை நான் கெடுக்க விரும்பல, விட்டுருங்க, அது அவங்களோட பார்வை. ஓகே, அடுத்து கிச்சன் இன்சார்ஜாக வந்து நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் உனக்குள்ளே இருக்கிற பேசிக் மேனர்ஸ் ஷோக்கே ஆச்சு. நீ ஒரு கேரிங் பர்சன், ஒருத்தருக்கு அடிப்பட்டா நீ போயிட்டு எவ்வளோ தூரம் போய் ஹெல்ப் பண்ணுறன்றத ரவீந்திரலேருந்து சாச்சனாலேருந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எல்லாமே வெறிய பாராட்டுறாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்லேயே நீ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா, விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து சொன்னாரா இல்லையா, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வினர் ஆக போறடா, நீ டைட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸே அதிகமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னது டைட்டில் வின்னரா இந்த அளவுக்கா அப்படின்ற மாதிரி, ஐ மீன் டாப் 5ல வரதுக்கான டிசர்விங் கேண்டிடேட்டாக நான் பார்க்குறேன், இது என்னோட ஒப்பீனியன். ஆனால் டைட்டில் வினராலாம் அருண் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்திருக்காரா அப்படின்றது தெரியல. கண்டென்ட் கொடுத்துருக்காரு, மாற்று கருத்தில் இந்த கேமில் ஒரு பாகமாக அருண் இருந்திருக்காருன்னா டெஃபினெட்லி ஒரு பாகமாக இந்த ஷோக்கு மேலே புல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே, அடுத்தது நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காத, இந்த அழுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்போ நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்க, பொறுமையாக போயிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு லைஃபோட ஒர்க் ஷாப்டா இது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு களம் இது. நீ அதில் வந்து அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்க. வெளியே போயிட்டு இதுலேருந்து ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கும், ஃபீல் பண்ணாத. அதே மாதிரி உன்னை கார்னர் பண்ணுறாங்கன்னா நினைக்காத, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் உன்னை கார்னர் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது ஏதோ அவங்களுக்கு பாதிக்குதுன்றதால உன்னை இது பண்ணுறாங்க. யார் இவரை கார்னர் பண்ணா எனக்கு புரியல. யாருங்க கார்னர் பண்ணா? இவர் தான் பல பேரை கார்னர் பண்ணி மூலையில் உட்கார வச்சு அழ வச்சிருக்காரே தவிர்த்து அருணை யாருமே கார்னர் பண்ணல. ஏன்பா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அருணை கார்னர் பண்ணாங்களாமே கார்னரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ விஷால் மற்றும் அன்ஷிதா அந்த ஃபேவரட்டை பற்றி பேசினாங்க. இதில் முத்துக்குமரன் வெளியே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, நீங்களும் அருணும் ஒரு க்ளோஸ்டு ரிலேட்டிவா அப்படின்ற தகவலே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படின்னும் போது வீட்டில் என்னது ரிலேட்டிவ் 2 பேரும் அப்போ பங்காளி சண்டையா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்டில். என்னடா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க கடைசியில்? ஐ மீன் பக்கத்து ஊர் போல் தெரிஞ்ச ரிலேஷன் போல் இருக்குது. முடிச்சு விட்டீங்க போங்க, டோட்டலாக எல்லாரையும் முடிச்சு விட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜாக்லின், நீங்கள் வந்து செம ஸ்ட்ராங் பிளேயர் ஜாக்லின். நாங்கள் உங்கள் பிக் பாஸுக்கு முன்னாடியே உங்கள் பெரிய ரசிகை. நாங்கள் இப்போ வந்து கேம் அவ்வளோ அழகாக விளையாடுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி இவரையும். அதுக்கப்புறம் ராணவ தம்பி மாதிரி பார்க்குறோன்றது ராணவ். சௌந்தர்யாவோட க்யூட்னஸ் வேறு மாதிரி இருக்குன்றத சௌந்தர்யா. தீபக் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயரின் பிபி. மஞ்சரி மேம் இது வந்து வேறு மாதிரி கேண்டிடேட், வேறு மாதிரி ட்ரூவாக இருக்கீங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறீங்கன்ற மாதிரி முடிச்சிட்டார். அடுத்து முரண்பாடு கேட்டகிரி பிக் பாஸ். ஸோ முரண்பாடு சொல்லாமல் இருக்க முடியுமா? பிக் பாஸ் வந்து முரண்பாடு சொல்லுங்க அப்படின்னும் போது கட்டாயமாக சொல்லணுமா பிக் பாஸ்? சொல்லனா சொல்கிறேன், இல்லைனா வேணாம் பரவாயில்லன்னும் போது அவங்க சொல்கிறார். மஞ்சுரி கிட்ட தான் நான் ஒன்று இருக்குது, பொம்மை அந்த ஐ மீன் ஃபேமிலி வந்து பொம்மையோட கழுத்தை இப்படி திருப்பினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, கழுத்தை நெரித்தல். அதை வந்து ஃபீல் பண்ணி உங்கள் ஃபேமிலி பேசினாங்க. நீங்களும் முத்துக்குமார் கிட்ட போய் ஃபீல் பண்ணி பேசுனீங்க. அது ஒரு ஃபன்னாக பேசுனீங்க. அது ஃபன்னாக பேசினது ஏன் சீரியஸாக எடுக்கிறீங்க? அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. அது இட் இஸ் ஏ ஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை நீங்கள் சொல்லிட்டு முத்துக்குமார் 2 இடத்துல பேசியிருப்பார். சௌந்தர்யா டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீ பேண்டை எடுத்து அடிச்சுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடலாமோ, அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடலாமோன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்ல, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கலாமோ, அந்த வார்த்தை பேசியிருக்கார். இன்னொரு பக்கம் அந்த லிவிங் ஏரியா ஷோபாவில் வந்து மஞ்சுரி மற்றும் முத்து உட்காந்துட்டு பேசும்போது இந்த கொலையா வெறியா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐ மீன் இவர் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி முத்து அந்த இடத்துல பேசியிருப்பார். இந்த மாதிரி 2 அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸே பயன்படுத்தியிருக்கார் முத்து. அதெல்லாம் சீரியஸாக தெரியல, இது உங்களுக்கு சீரியஸாக தெரியுது. அதுவும் அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணல, இதெல்லாம் உனக்கு ரிஜிஸ்டரா தெரியுதுன்ற மாதிரி உடச்சு விட்டார். சார் அதெல்லாம் தெரியல, நீங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களே சார். என்ன சொல்றாரு, அந்த கழுத்தை ஃபன்னான கண்டென்ட்டே ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா முத்துக்குமார் இந்த 2-3 வார்த்தை பேசியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ சீரியஸான வார்த்தை, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையன்ற மாதிரி டோட்டலாக முத்து பேசினது எல்லாத்தையும் உடச்சு விட்டா பாரு. அதில் நிறைய மியூட் போட்டாங்க. பட் இந்த 2 இன்சிடென்ட்டுமே தப்பு தான். அது முத்து பேசினது தப்பு தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்மளே வந்து இப்படியா முத்து பேசுறாரு, அது ஃபன்னாக கூட பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். அது ஃபன்ன டோன் இல்லை, அது வந்து உச்சக்கட்ட கடுப்பில் பேசின டோன் தான் 2. நான் ஃபன்னாக பேசினதே கண்டிக்கும் போது இது சீரியஸ், வெரி வெரி ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஓப்பனாக உடச்சுட்டார். ஓகே, அடுத்து தீபக் வந்து காலைல வேக்கப் சாங் போகிறது எதுக்கு சார்னும் போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுறது. நீங்கள் வந்து ட்விஸ்டர் அந்த லேபர் விசஸ் ஸ்கில்டுன்ற மாதிரி ஒரு கிச்சனில் ஒரு ப்ராப்ளம் நடந்ததில்ல, தீபக் விசஸ் அருண், அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம், பெரிய தப்பு சார். அதை வந்து நீங்கள் ட்விஸ்டர் கூப்பிட்டது ஓகே, அதுவும் தப்பு தான், நேம் கொடுத்துருக்காரு, தப்பு தான். இன்னொரு பக்கம் வந்து இந்த லேபருக்கு இவ்வளோ டீ போதும், இது போதுன்றதுலாம் சொல்கிறார்ல, இது ரொம்ப ரொம்ப தப்பாக போச்சு, இது மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஓப்பனாக உடச்சி விட்டுருக்காரு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு தீபக் சார்ன்ற மாதிரி முடிச்சு இந்த 2 முரண்பாடு தான். இதுக்கு 2 பேரும் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல, முடிச்சு விட்டாங்க. ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். பாய் கைஸ்.